இது எல்லாத்துக்கும் உன் பொண்டாட்டி ஐஸ்வர்யா தாண்டி காரணமாக இருக்கணும்னு சொல்லி கௌதம் கிட்ட பேசிட்டு இங்கே ரொம்ப கோவமாக வெளியில் கிளம்பி போகிறாங்க சித்ரா தேவி. இதை பார்த்துட்டு இருந்த எங்கள் கௌதம் வந்துட்டு இன்னைக்கு இங்கே என்னெல்லாம் ஆட்டம் ஆட போகிறான்னு தெரியலையே ஐஸ்வர்யான்னு ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. எங்கள் ஐஸ்வர்யா பார்க்குறதுக்காக நேராக போகிறாங்க. ஏய் நில்லடி உன்னை தாண்டி அப்படின்னு சொல்லும்போது என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. உடனே அதுக்கு சித்ரா தேவி கேட்குறாங்க, என்னடி நினச்சிட்டு இருக்கோம் மனசில், என் பீரோவில் வச்சிருந்த பணம் எங்கடி அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பணத்தை தான் இப்போ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தியா, அதுவும் உன் தங்கச்சை காப்பாற்றணுங்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அந்த 5 லட்ச ரூபா பணம் உங்களோடதுன்னு சொல்கிறீங்களே, அந்த 5 லட்ச ரூபா பணம் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்குறாங்க இங்கே ஐஸ்வர்யாவும். ஐஸ்வர்யா அப்படி கேட்ட உடனே சித்ரா தேவிக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல. சித்ரா தேவி உடனே சொல்கிறாங்க, அது எப்படி வந்தது, எப்படி வந்திருக்கும், எல்லாம் கௌதம் என்கிட்ட கொடுத்து வச்சிருந்த பணம் தான், இப்படி வந்து என்கிட்ட கேட்குறேன்னு சொல்ல, இது நாள் வரைக்கும் கௌதம் வேலைக்கு போகிறாரே தவிர என் கையில் ஒரு ரூபா பணம் காசு கூட கொடுத்தது கிடையாது, உங்ககிட்ட மொத்தமாக 5 லட்ச ரூபா பணத்தை தூக்கி கொடுத்தாரான்னு சொல்லும்போது அதுக்கு இங்கே சித்ரா தேவி சொல்கிறாங்க, அவன் ஏன் மொத்தமாக என்கிட்ட கொடுக்க போகிறான், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்த பணத்தை நான் வச்சுருந்தேன், இப்போ மொத்தமாக அந்த பணத்தை காணும், நிச்சயமாக நீ தான் அந்த பணத்தை எடுத்துருக்கணும்னு சொல்ல, இங்கே அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அது எப்படி எங்கள் மகா எடுத்துகிட்டு போன 5 லட்ச ரூபாயும் இல்லைங்கிறீங்க, அதே போல் இங்கே உங்கள் பீரோவில் இருந்த பணமும் 5 லட்சம்னு சொல்கிறீங்க, எங்கேயோ இடிக்குதுன்னு சொல்லும்போது நீ உன் தங்கச்சை காப்பாற்றணுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சுருக்க, ஒழுங்கு மரியாதை என் பணத்தை கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டேன் ஐஸ்வர்யா, நீங்கள் செய்கிறது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா, உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட இங்கே சித்ரா தேவி அப்படியே கலங்கி போய் நின்றுட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அனாமிகா வரேன் என்ன நடக்குதுன்னு என் பக்கத்தில் வராங்க. இங்கே அனாமிகா வந்ததுமே நீங்கள் 2 பேரும் கூட்டு சதி பண்ணுற ஆளுங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், நீங்கள் மகா ரூம்லேருந்து சாவி கொத்தை எடுத்துகிட்டு வந்ததையும் பார்த்தேன், அந்த சாவி கொத்தை வச்சு பணத்தை எடுத்ததையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. இங்கே உடனே சித்ராதேவி எதுவுமே பேச முடியாமல் நிற்க, உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையான்னு சொல்லும் பொழுது, உன்னையையும் தங்கச்சியும் இந்த வீட்டை விட்டு விரட்டுற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதை பக்கத்தில் பார்த்துட்டு இருந்த அனாமிகாவும் அப்படியே நின்றுட்டுருக்கேன், உனக்கெல்லாம் அறிவே இல்லை, இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு தானே நீயும், இந்த வீட்டில் இருக்க எங்களை அடித்து திறந்துட்டணும்னு நினைக்கிறிய, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை அப்படின்னு கேட்க, என் வாழ்க்கைக்கு யார் இடைஞ்சலாக வந்தாலும் நான் அதையும் செய்ய தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இந்த அளவுக்கு யோசிக்கும் போது உன்னை விட இந்த வீட்டுக்கு முதல்ல வந்தனா, என்னென்னமோ பிளான் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வந்தனா, உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி ஐஸ்வர்யாவும் திட்டுறாங்க. இதை கேட்ட அனாமிகா அப்படியே அதிர்ந்து போய் ஐஸ்வர்யாவை பார்க்க, இனிமே இங்கே மகா கிட்டேயோ என்கிட்டயோ நீங்கள் 2 பேரும் ஏதாவது வாழ ஆட்டணும்னு நினச்சிங்க, உங்களை பற்றின வீடியோவை இப்போ நான் எல்லாருக்கிட்டையும் போட்டு காட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி இப்படி தான் ஏற்கனவே என்னை பற்றின வீடியோ இருக்குன்னு சொல்லி மிரட்டினேன், ஆனால் கடைசியில் பார்க்க போனால் உன் ஃபோனில் எந்த வீடியோவுமே இல்லை, இப்போவும் அதே மாதிரி தான் நீ சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல, இவ்வளோ நேரம் நீங்கள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் வீடியோவே எடுத்துட்டேன், கையில் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ அந்த வீடியோவை போட்டு காட்டுற நீங்களே பாருங்கன்னு சொல்லி, இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சித்ராதேவி அனாமிகா இவங்க 2 பேரும் ஐஸ்வர்யா கிட்ட அவங்க அவங்க வாயாலே சொன்ன உண்மைகள் எல்லாத்தையுமே வீடியோவாகவே எடுத்து வச்சுருக்காங்க. நீங்களே உங்கள் வாயாலே கொடுத்த வாக்குமூலம். இப்போ இது என்கிட்ட மட்டும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எனக்கு முக்கியமான ஒருத்தவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் என்னுடைய ஃபோனில் இந்த டெலீட் பண்ணாலும் கூட அவங்கக்கிட்ட இந்த வீடியோ இருக்கும். இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத இந்த வீட்டில் எல்லாருக்கும் நான் போட்டு கொடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு சித்ரா தேவி அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. இதுக்கு தான் அம்மா கிட்டே நான் அப்போவே சொன்னேன், ஐஸ்வர்யாவை பார்க்க போக வேணான்னு. நான் சொல்கிறது எங்கே கேட்டாங்க இவங்கன்னு. இங்கே கௌதமும் அப்படி தலையில் அடித்தபடி நின்றுட்டுருக்காரு. நீ இந்த வீட்டில் ஒழுங்காக வாழணும்னு நினச்சினா எங்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிற வரையும் உனக்கு நல்லது. ஒருவேளை ஏதாவது குளறுபடி குழப்பம் உண்டாக்க பண்ணணும்னு நினச்சேன், அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் வாழணுங்கிறது வெறும் கனவாக மட்டுமே தான் இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ எல்லாருக்கும் போட்டு காட்டி தெரிய வந்ததுன்னா நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய நிலைமை கூட வரும்னு சொல்ல, அனாமிகா சித்ராதேவி 2 பேரும் வாயரைஞ்சு போய் நின்றுட்டே இருக்காங்க. இங்கே மிரட்டிட்டு ஐஸ்வர்யா வேகமாக உள்ளே போக, இதை பார்த்த 2 பேரும் என்ன ஆண்டி இப்படி ஆயிடுச்சு, அதுவும் இங்கே வீடியோவை எடுத்து காட்டி வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க, இவங்க இந்த மிரட்டலுக்கெல்லாம் நம்ம பயப்படவே கூடாது அப்படின்னு சொல்ல, இப்போ வேறு என்ன பண்ணணுங்கிற, நம்ம வசமாக சிக்கியிருக்கோம், திரும்ப ஏதாவது பண்ண போய் அப்புறம் இந்த ஐஸ்வர்யா தேவையில்லாமல் எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவான், அப்புறம் நம்ம அசிங்கப்பட்டு நிற்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே வீட்டை விட்டு வெளியில் போகணும், வெளியில் போனால் கஞ்சி கூட நம்மக்கிட்ட வழி இல்லை, அது உனக்கு தெரியுமான்னு சொல்ல, இதை கேட்ட அனாமிகா இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும், நீங்கள் வேணால் இதில் தலையிடாமல் இருக்கலாம், ஆனால் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப கோவமாக கிளம்பி இங்கே
கீழே போய்ட்றாங்க அனாமிகா. அனாமிகா ரொம்ப தீவிரமாகவே யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சரியான ஐடியாவும் சிக்குது. இனிமே இங்கே வீட்டில் இருந்தால் மகாவை பழி வாங்க முடியாது நினச்சவங்க ஆஃபீஸ் போகணும்னு ஒரு பிளான் பண்ணி எங்கள் பாட்டிகிட்டையும் கேட்குறாங்க. பாட்டியும் வந்துட்டு உனக்கு விருப்பம்னா நீ போமா, மகா இந்த வீட்டில் போகும்போது உன்னையே போக வேண்டாம்னு சொல்கிற உரிமை யாருக்கும் இல்லை. நீயும் இந்த வீட்டு மருமக பொண்ணு தான், உனக்கும் எல்லாத்துலேயும் உரிமை இருக்குன்னு சொல்லும்போது காயத்ரிக்கு இது ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. நீ போயிட்டு வா அனாமிகான்னு சொல்லி அனாமிகாவை அனுப்பி வைக்க இங்கே ராஜலக்ஷ்மி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. என்னக்கா எங்கள் அனாமிகா போகிறா, ஒரு வார்த்தை கூட சொல்லலையேன்னு காயத்ரி கேட்க காயத்ரி கிட்ட சொல்கிறாங்க, நான் என்ன சொன்னாலும் உனக்கு குத்தமால தெரியுது, நான் நல்லபடியாக போயிட்டு வான்னு சொன்னாலும் உனக்கு அது தப்பாக தான் தெரியும். நான் எதுவுமே பேசாமல் இருந்தாலும் உனக்கு தப்பாக தான் தெரியுமா காயத்ரி? என்கிட்ட யாரும் எதுவுமே பேச வேண்டாம், அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் செஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போக நீ போயிட்டு வாமா அப்படின்னு எங்கள் காயத்ரி வந்து அனாமிகாவை அனுப்பி வைக்கிறாங்க. அனாமிகாவும் ஆஃபீஸ் கிளம்பி போக இங்கே ரொம்ப லேட்டாக கிளம்பி வராங்க ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா வந்து இருக்கும்போது அனாமிகாவை காணும். எங்கள் பாட்டி அனாமிகான்னு கேட்க அனாமிகா ஆஃபீஸ் போயிருக்காமான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஐஸ்வர்யாவுக்கு அதிர்ச்சி ஆகுது. வீட்டில் இருந்து எதையுமே செய்ய முடியாதுன்றதுக்காக இப்போது ஆஃபீஸ் வரைக்கும் போய் அங்கே மகாவுக்கு டார்ச்சர் கொடுக்கலான்னு நினச்சிட்டியான்னு இங்கே பயங்கர கோவத்தில் இருக்காங்க. எப்படி இருந்தாலும் நீ வீட்டுக்கு வந்து தானே ஆகணும், அப்போ இருக்கு உனக்குன்ற மாதிரி இங்கே பயங்கர வெறியில் இருந்துகிட்ருக்காங்க. அங்கே ஆஃபீஸ்க்கு போகிற அனாமிகாவும் வேலைகள் எல்லாமே இங்கே சூர்யா சொன்னபடியும் விஜய் சொன்னபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அதை செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் என்ன தான் இருந்தாலும் மகா அளவுக்கு அவங்களால வர முடியலை. மகா இப்போ பெரிய பெரிய டீலர்ஸ் கம்பெனி எல்லாத்தையுமே முடிச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே வெளிநாட்டு கம்பெனி வரைக்கும் இவங்க ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இங்கே மகாவை பற்றி கேள்விப்படப்பட இங்கே பயத்தில் நடுங்குறாங்க அனாமிகா. நம்ம சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட அது பெரிய பிரச்சனை ஆகிடுமே, மாமா பயங்கரமாக திட்டுவாரேன்னு நினச்சி பயந்துட்டுருக்கேன். இங்கே சில டிசைன்ஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி அவங்க பிஏ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதைக்கு பார்த்ததுமே இதெல்லாம் பார்த்ததே தலை சுத்துதே அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே உட்கார இங்கே மகா வராங்க. மகாவை பார்த்துட்டு அனாமிகா கேட்குறாங்க, ஏ மகா நீங்கள் டிசைனிங் கோர்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கீங்களான்னு, இவ்வளோ டேலண்டாக இவ்வளோ அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்கீங்களே அதான் கேட்டேன்னு சொல்ல, இதுக்கெல்லாம் படிக்கணும்னு ஒன்று அவசியம் இல்லை, நமக்கு ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும், எதையுமே கற்றுக்கிட்டு அழகாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக இங்கே அனாமிகா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நீ இன்னும் எவ்வளோ நாளைக்கு இதே கம்பெனியில் இருந்து உன்னால் முடிஞ்சதை நீ இங்கே சூர்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நானும் பார்க்க தானே போகிறேன்ற மாதிரி இருந்துகிட்டு இருக்கேன். அப்போது சூர்யாவை பார்க்குறதுக்காக அவங்க கேபின்குள்ளே உள்ளே போக சூர்யா வந்து அப்போ தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபோனில். அந்த 3 கோடி ரூபாய் முடிஞ்சிருச்சு, கண்டிப்பாக பணத்தை நீங்கள் எங்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா இதில் உங்களுக்கும் லாபம் இருக்குல்ல, அதை நான் கொடுத்தாகணும்ல அப்படின்னு இங்கே சூர்யா பேசிக்கிட்டு இருக்கதை கேட்டுட்டு இருக்காங்க. 3 கோடி ரூபாயானு ரொம்ப ஆச்சரியத்தில் நிற்க, வா அனாமிகா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மாம்மா இதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்னு சொல்ல, எனக்கு முக்கியமான வேலை இருக்குமா, இந்த சந்தேகம்லாம் மகாட்டை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியில் அனுப்பி விட்டுறாங்க. வெளியில் போனால் எங்கள் அனாமிகாவும் 3 கோடி ரூபா ப்ராஜெக்டா, அதுவும் 3 கோடி ரூபாயே இவங்க யாருக்கோ கொடுக்குறதா பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த 3 கோடி ரூபா எப்படி அடேங்கப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியத்தில் அனாமிகாவை இருந்துகிட்ருக்காங்க. சரி, இந்த 3 கோடி ரூபா பணத்தை வச்சு நம்ம பிளான் பண்ணா என்ன அப்படின்ற மாதிரியான யோசனையில் இருக்க, ஏற்கனவே நம்ம வீட்டில் கொஞ்சம் கடன் அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு, பேசாமல் இந்த 3 கோடி ரூபா பணத்தையும் நம்மளே எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த 3 கோடி ரூபா பணம் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் அது அவங்க காரில் இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. எங்கள் காருக்கு போகிற சூர்யா பின்னாடியே போன எங்கள் காரில் இருக்க பணத்தை பார்த்துட்டு, ஓ இது எல்லாமே காரில் தான் இருக்கா, சரி எப்படி மாமாவை இந்த காரில் போக விடாமல் அந்த காரில் இருக்க பணத்தை நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்காங்க. நேரம் பார்த்து எங்கள் சூர்யாவுக்கு ஃபோன் வரேன். ஃபோன் வந்ததும் எடுத்துகிட்டு, சரிங்க சார் நான் அந்த ஃபைலையும் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி உள்ளே வராங்க. உள்ளே வந்தவங்க ஃபைலை எடுத்துகிட்டு வெளியில் கிளம்புற நேரத்தில் எங்கள் அனாமிகா தன்னுடைய காரில், அதாவது எங்கள் இடையில தன்னுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல, என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டுட்டு, சரி நான் வர்றேன், ஆனால் அதனால் எந்த பிரச்சனையும் வந்துடாதுன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நம்ம காரில் வராமல் வேறு காரில் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் அவங்க அப்பாவும் வந்துட்டு வேறு காரை எடுத்துகிட்டு வந்து தூரமாக நின்றுட்டுருக்கேன். அந்த பணப்பெட்டியெல்லாம் எங்கள் சூர்யாவுடைய கார்லேருந்து எடுத்து தனியாக வெளியில் எடுத்து வச்சிடறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பணத்தை கைமாற்றி விட்டுறாங்க தன்னுடைய அப்பா காரில். தன்னுடைய அப்பா காரை அங்கே நின்றுட்டுருக்க நேரத்தில் எங்கள் சூர்யாவும் ஃபோன்லாம் பேசிட்டு அவங்க அந்த ஃபைல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் காரில் ஏறுறதுக்காக வரும் பொழுது, அப்போது 4-5 பேர், அதாவது 2 காரில் வராங்க. யார் இவங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்க்க, உங்கள் கம்பெனியை நாங்கள் ரைட் பண்ண வந்திருக்கோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய கம்பெனியா? என்னுடைய கம்பெனி எல்லாமே நல்ல விதமாக தானே நடந்துகிட்ருக்கு, இத்தனை வருஷத்தில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நான் நல்லபடியாக
தான் என்னுடைய கம்பெனியை ரன் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்ல, எங்களுக்கு வந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மூலமாக தான் சார் நாங்கள் வந்திருக்கோம். அதனால் கொஞ்சம் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சூர்யாவும் எங்கள் உள்ளே போக மகா வந்து என்ன ஏதுன்னு ஓடி வந்து கேட்க விஷயத்த சொல்கிறாங்க. என்னங்க, இது நாள் வரைக்கும் நம்ம கம்பெனிக்கு இப்படி யாரும் வந்ததில்லையே, நம்ம அனாவசியமாக எதுவுமே செஞ்சதில்லைன்னு சொல்ல, அப்புறம் ஏன் மகா நம்ம பயப்படணும், நம்ம மேலே தப்பு இல்லாதப்போ நம்ம பயப்படணுன்ற அவசியம் எதுக்கும் இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. வசமாக இன்னைக்கு மாமா சிக்க தான் போகிறாங்க. எப்படியும் இங்கே கார்லேயே 3 கோடி ரூபாய்னா கம்பெனியில் எப்படியும் பல கோடி ரூபாய் வச்சு தான் இருப்பாங்க. நேர்மையாக சம்பாதிக்கிறவங்க எதுக்காக பணத்தை இப்படி வெளியில் கொண்டு வந்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே எல்லாமே யோசனையில் இருந்துகிட்ருக்காங்க. அனாமிகா எப்படியுமே அவர் மாட்டிப்பார் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் வந்தவங்க எல்லாருமே செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு, இல்லை சார், எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது, அதுபடி பார்க்கும்போது இங்கே பணம் எதுவும் இல்லை, உங்கள் கார்லேருந்து இங்கே கிடக்கிற எல்லாத்தையுமே நாங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்பொழுது அங்கே தூரமாக நிற்கிற அந்த காரையும் பார்க்குறாங்க. ஆமாம், அந்த கார் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியலையே சார், அது யார் காரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி இங்கே சூர்யா பார்க்க வந்தவங்க போய் முதல்ல அந்த காரை செக் பண்ணுங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. பக்கத்தில் போயிட்டு அந்த கார் எல்லாமே செக் பண்ணி பார்த்தா அந்த காரில் பணம் இருக்கிறது தெரியுது. இதோ இந்த இருக்குது சார் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு ஓடி வராங்க. கூடவே அந்த காரில் இருந்த அனாமிகாவோட அப்பாவை பார்த்ததும் இன்னும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது எல்லாருக்கும். வந்தவங்க எல்லாருமே, என்ன சார் அங்கே வரும்னு தெரிஞ்சுட்டு பணத்தை இப்படியே நீங்கள் வெளியில் அனுப்பி விடுறதுக்காக பிளான் பண்ணி இந்த 3 கோடி ரூபாய் பணத்தை எடுத்து அந்த காரில் வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இங்கே வந்து இருந்துகிட்ருக்கீங்களான்னு சூர்யாவை கேட்க, சத்தியமாக இந்த பணம்லாம் எப்படி வந்ததுன்னு கூட எனக்கு தெரியவே தெரியாதுன்னு இங்கே சூர்யா சொல்ல, இதை கேட்ட இங்கே எல்லாரும் அதிர்ச்சியாகிறாங்க. அப்போ அங்கே விஜய் வரவங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது, என்ன மாமா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னுடைய மாமனார் தான் சார் சொல்லும் பொழுது, மாமாவா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் சார்னு கேட்குறாங்க. ஆமாம், இந்த பணம் எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் உடனே, சத்தியமாக தெரியாது சார், இந்த பணம் எப்படி வந்ததுன்னு தெரியலையே, இந்த பழியை அப்படியே எங்கள் சூர்யா மேலே மாற்றி விட்டுற வேண்டியதான்னு எங்கள் அனாமிகாவும் அதே நேரம் அங்கே இருந்துட்டு இருக்க அனாமிகாவோட அப்பாவும் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு இடையில எங்கள் சூர்யா சொல்கிறாங்க, வேணாம் சார், நான் சார் கண்டிப்பாக தப்பு பண்ணலை, இந்த பணம் எங்களுடைய கம்பெனியில் உடையது கிடையாது, அது எனக்கு நல்லா தெரியும். இந்த பணம் எப்படி வந்ததுன்னு தெரியல, இந்த பணம் எப்படி அவங்களுடைய காருக்கு போனுச்சுன்னு தெரியல. முதல்ல இங்கே இருக்க சிசிடிவி கேமராவை, சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தாலே நல்லா தெரியும் சார் அப்படின்னு சொல்ல, சரி நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோன்னு பார்க்குறாங்க. ஆனால் இங்கே கேமரா வந்துட்டு ஒர்க் ஆகலை. அப்பாடா, நல்ல வேலை நம்ம மாட்டிப்போன்னு நினச்சோம், நல்ல வேலை அப்படின்ற மாதிரி எங்கள் அனாமிகாவும் இருந்துட்டுருக்காங்க. கடைசியில் இங்கே சூர்யா சொல்கிறாங்க, எனக்கு கண்டிப்பாக தெரியும் சார், இது எங்களோடதே கிடையாது, இது நாள் வரைக்கும் எங்கள் கம்பெனி மேலே உங்களுக்கு எந்த புகாரும் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் சொல்கிறத கொஞ்சம் தெளிவாக பொறுமையாக கேட்டிங்கன்னா இது யார் பண்ணாங்கன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ உடனே சூர்யா சொல்கிறாங்க, எங்களுக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்க எங்களுக்கு நிறையவே தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்க, நாங்கள் அவங்கள விட முன்னேறி போகிறது அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அதனால் பல வகைகளில் எங்களை மிரட்டி பார்த்தாங்க, பணி வைக்க பார்த்தாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்கலைன்ற பட்சத்தில் இப்படி எங்களை ஒரேடியாக காலி பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பணத்தை கொண்டு வந்து வச்சு தன்னுடைய சொந்த பணம் கைவிட்டு போனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கணும்னு எனக்கு சந்தேகம் வருது தான் சார்னு சொல்ல, சரி இன்னும் 2-3 இடங்களுக்கு பின்னாடி இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லும் பொழுது இங்கேருந்து கடைகளுக்கு பக்கத்தில் இருக்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் ஒரு 4-5 ஆட்கள் பணத்தை கொண்டுட்டு வரதையும் இங்கே பெட்டியோட வரதையும் கவனிக்கிறாங்க. இதை பார்த்ததுக்கு பிறகு அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது. பார்த்துட்டு உடனே எங்கள் சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க சார், நாங்கள் அதை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தையுமே வந்துட்டு அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ தான் வந்து இங்கே நிற்கிற விஜயும் அனாமிகா கிட்டே கேட்குறாங்க, ஆமாம் அனாமிகா, இந்த பணம் எப்படி அதுவும் அண்ணன் கார்லையில் இருந்திருக்கணும், அது இல்லாமல் இப்படி அண்ணன் காரில் இல்லாமல் உங்கள் அப்பா வந்திருக்க கார்லையில் அந்த பணம் போய் இருந்திருக்கு, எப்படி அதுன்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் அனாமிகாவுக்கு எதுவுமே சொல்ல முடியலை. உடனே எங்கள் சூர்யா கிட்டே கேட்குறாங்க, ஆமாம் மாமா, இப்படி நீங்கள் வந்து இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக போய் சொன்னீங்களா, இல்லை உண்மையிலேயே இது உங்கள் பணம் இல்லையா? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் வரும்பொழுது கூட 3 கோடி ரூபா பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க, அதே போல் இவங்க வரும்பொழுது 3 கோடி ரூபா பணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்பொழுது அப்போ சூர்யா சொல்கிறாங்க, ஆமாம்மா, 3 கோடி ரூபா பணத்தை எப்பயுமே கையிலே வச்சுட்ருப்பாங்க, அது அக்கௌண்ட்டில் இருக்குது, அது அவங்களுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடணும், அந்த டீலிங் பற்றின பேச்சு தான் ஓடிட்டு இருந்தது, அதுக்காக தான் இப்போ நான் அவசரமாக கிளம்பிட்டு இருந்தேன், அவங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய பணம், அந்த பணத்தை கொடுத்தாகணும் இல்லைம்மா, இங்கே பொறுத்த வரைக்கும் எல்லா பேப்பர்ஸும் கரெக்டாக தான் இருக்கும், யாரும் எந்த தவறுமே பண்ண மாட்டாங்க, அப்படி இருக்கும் பொழுது இந்த 3 கோடி ரூபா பணத்தை யாராவது காரில் கொண்டு வந்து வைப்பாங்களான்னு சொல்லிட்டு இங்கே சூர்யா சிரிச்சபடி பார்க்க அனாமிகாவுக்கு அப்படியே பயங்கர டென்ஷன் ஆகுது. இப்போது விஜய் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுன்னு எங்கள்
கௌதமும் கேட்குறாங்க. மகாவும் நின்றுட்டுருக்க எங்கள் அனாமிகா எதுவும் பேச முடியாமல் நின்றுட்டுருக்காங்க. சொல்லுங்க அனாமிகா, எப்படி இந்த பணம் உங்களுடைய அப்பாவுடைய காரில் போணுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த விஷயத்தை இதோட நிறுத்துங்க, வீட்டில் போய் பேசிக்கலாம், இது கம்பெனி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ எல்லாருமே வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போன கையோட சொல்லு அனாமிகான்னு எங்கள் விஜய் கேள்வி கேட்க, அதுக்கு எங்கள் அனாமிகா எதுவுமே பேச முடியாமல் நின்றுட்டுருக்காங்க. அவங்க அப்பா அதோட எக்ஸ்கேப் ஆகி போன ஆளு தான். இங்கே அனாமிகாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட ஒரு ஃபோன் கூட பண்ணலை. பயந்து போய் அவர் ஒடுங்கி அங்கே வீட்டில் பயந்து இருந்துட்டுருக்காரு. இப்போ வீட்டுக்கு வந்த கையோட சூர்யாவே சொல்கிறாங்க, அங்கே சிசிடிவி கேமராலாம் ஒர்க் ஆனது தான், நான் தான் அது இல்லைன்னு போய் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க ஏன் இப்படி சொன்னீங்க? அந்த விஷயத்த அப்போவே சொல்லியிருந்தீங்கன்னா இங்கே வந்து உங்கள் காரில் பணத்தை வச்ச ஆட்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே யார் வச்சாங்கன்ற விஷயமும் தெரிஞ்சிருக்கும்ல. நம்ம மேலே தேவையில்லாமல் வீண்பழி போட்டிருக்க மாட்டாங்களேன்னு சொல்ல எல்லாம் எனக்கு தெரியுமாகா. ஆனால் நான் சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் நம்ம குடும்பமானோம் அப்படி வெளியில் போயிடக்கூடாதுன்னு நினச்சேன். இதனால் தாத்தா பாட்டியோட மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாது இல்லையா? அதனால தான் நம்மளை பழி வாங்கணும், நம்ம கம்பெனியை முன்னேற விடக்கூடாதுன்னு யாரோ பார்த்த வேலையில் இதில் நான் சிக்கியிருக்க வேண்டியது. ஆனால் கடைசியில் பார்த்தா இந்த பணம் முழுக்க முழுக்க இங்கே அனாமிகாவுடைய அப்பா கைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல மொத்த குடும்பமும் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. அந்த சிசிடிவி கேமராலாம் ஒர்க் ஆணுச்சு. அதில் இந்த பணத்தை எடுத்து இங்கே தன்னுடைய அப்பா கையில் கொடுத்ததை நான் பார்த்தேன். இங்கே அனாமிகா தான் அந்த வேலையை பார்த்தது. சொல்லு அனாமிகா, எதுக்கு இப்படி பண்ணனு எங்கள் சூர்யா கேட்க, ராஜலக்ஷ்மியும் கேட்குறாங்க. பக்கத்தில் அங்கே காயத்ரி எதுவுமே பேசாமல் நிற்க, இதுதான் உன் மருமகளுடைய லட்சணமா? வீட்டுக்கு தெரியாமல் பணத்தைவே எடுத்தான்னு சொல்லி எங்கள் மகா செய்யாத ஒரு தப்புக்காக அவ மேலே எல்லாரும் எவ்வளோ பழி போட்டிங்க. ஆனால் கடைசியில் இங்கே 5 லட்சமோ இல்லை 10 லட்சமோ கிடையாது, 3 கோடி ரூபா சூர்யாவுடைய கார்லேருந்து அந்த பணத்தை எடுத்து தைரியமாக தன்னுடைய அப்பாவுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லி அவங்க கையில் கொடுத்துருக்கானா? இவ எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியாக இருப்பான். இவளை நம்பி வீட்டில் விடுறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. இவளெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன் சூர்யா, எதுக்காக நீ இப்படிப்பட்ட? பேசாமல் போலீஸில் பிடிச்சு கொடுத்துருக்கலாமேன்னு சொல்ல அக்கா அப்படிங்கிறாங்க காயத்ரி. நீ பேசாமல் இரு காயத்ரி, இதுவே மகா செஞ்சுருந்தா இந்நேரம் நீ அதை தானே பண்ணியிருப்ப. நானாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக போயிட்டுருக்கேன்னு ராஜலக்ஷ்மி சொல்ல, இதை கேட்ட எங்கள் சித்ரா தேவியும் ஆடி போய் நின்றுட்டுருக்காங்க. எதுவுமே பேச முடியல. இப்படி வசமாக இங்கே அனாமிகா சிக்கிக்கிறாங்க. அப்போ தான் எங்கள் மகா சொல்கிறாங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? ஆனால் நீங்கள் பண்ணதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, என் வீட்டுக்கார் மாட்டிக்காமல் இருந்தார், அது வரைக்கும் சந்தோஷம். வந்தவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு அவங்கள அனுப்பிவிட்டது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கேட்ட ப்ரூஃபையும் ஆதாரத்தோடு நிரூபித்து காட்டிட்டாரு. உங்கள் மானத்தையும் அந்த இடத்துல போக விடலை, நம்ம குடும்ப மானத்தையும் போக விடலை. ஆனால் நீங்கள் இப்படி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அனாமிகா அப்படின்னு சொல்ல, ஏன் இப்படி பண்ணீங்க? உங்கள் வீட்டில் அவ்வளோ கஷ்டமா? ஏற்கனவே எங்கள் கல்யாணத்தப்போ 2 கோடி ரூபா பணத்தை கேட்டு வந்தாங்க, கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லி நின்னாங்க. அப்போ கூட இவர் எதையுமே யோசிக்காமல் தாங்கிட்ட இந்த பணத்தை கொடுத்து தானே உங்கள் அப்பாவுக்கு உதவி பண்ணார். அப்படி இருக்கிறப்போ திரும்ப 3 கோடி ரூபானா நீங்கள் இன்னும் எத்தனை இடங்களில் கடன் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு மகா கேட்க, இங்கே அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க அனாமிகா. அப்போ தான் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே உண்மை தெரியுது. என்னம்மா சொல்கிறேன்னு எங்கள் மகாவை கேட்க, ஆமாம்மாம்மா, அன்னைக்கு இங்கே அனாமிகாவுடைய அப்பாவுக்கு பெரிய தொந்தரவு பெரிய கஷ்டம் வந்தது, அதுலேருந்து காப்பாற்றினது இவர் தான் மாமா அப்படின்னு சொல்ல, எங்கள் அனாமிகாவுக்கு பேச்சு மூச்சே வரல. விஜயும் பார்க்குறாங்க, காயத்ரியை பார்க்குறாங்க ராஜலக்ஷ்மி. என்கிட்ட கூட நீ ஒரு வார்த்தை சொல்லலையேடான்னு எங்கள் சூர்யாவை பார்க்க, சூர்யா வந்துட்டு இந்த விஷயத்த சொன்னால் என்னென்ன பிரச்சனை வரும்னு நினச்சேன். ஆனால் இப்போ இங்கே அனாமிகா தேவையே இல்லாமல் 3 கோடி ரூபா பணத்தை தான் வீட்டுக்கு கொடுத்து விட நினச்சது எதுக்காகன்றது இப்போ வரைக்கும் எனக்கு புரியலைன்னு சூர்யா சொல்ல, பாத்தியில காயத்ரி, உன் மருமகளோட லட்சணத்தை. இப்போ வரைக்கும் மகா அவள் வீட்டு குடும்பத்துக்காக இங்கேருந்து 1 ரூபா பணம் கூட எடுத்துகிட்டு போய் கொடுத்ததில்ல, அவளுடைய சொந்த சம்பாத்தியத்தை தவிர. ஆனால் இங்கே எதுவுமே செய்யாமல் வீட்டில் மட்டும் இருந்துக்கிட்டு என் மகன்கிட்ட இருந்து 2 கோடி ரூபா பணத்தை வாங்கி அவங்க வீட்டு குடும்பத்தோட கஷ்டத்தை அடைச்சிருக்கான். அப்படிப்பட்ட மருமகளுக்காகவா நீ என்கிட்ட சப்போர்ட் பண்ணிட்டு வந்த? அப்படிப்பட்ட மருமகளுக்காகவா இங்கே இருக்கிற எல்லாரையும் எதிர்த்து நின்று அப்படின்ற மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்டு காயத்ரி, அனாமிகா, சித்ரா தேவின்னு எல்லாரையுமே அசிங்கப்படுத்துகிறாங்க. அப்போ தான் இங்கே ராஜலக்ஷ்மி மகாவையும் ஐஸ்வர்யாவையும் புரிஞ்சுட்டு சொல்கிறாங்க, இங்கே என்ன தான் வந்துட்டு வசதி வாய்ப்பே இல்லாத வீட்டிலேருந்து வந்தாலும் இது நாள் வரைக்கும் 1 ரூபா காசுக்கு கூட ஆசைப்பட்டது கிடையாது எங்கள் மகாவும் சரி ஐஸ்வர்யாவும் சரி. ஐஸ்வர்யா விளையாட்டுத்தனமாக சில விஷயங்கள் பண்ணினாலும் கூட ஆரம்பத்தில் வேறு மாதிரி இருந்தாலும் இப்போ குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு மருமகளாக மாறி நல்ல விதமாக நடந்து பொறுப்பாக இருந்துட்டுருக்கா. அப்படி சொல்லப்போனால் இங்கே நீ கூட்டிகிட்டு வந்த மருமக அனாமிகாவை விட இங்கே 2 பேருமே சொக்க தங்கம் தான் நானும் சொல்வேன்னு ராஜலக்ஷ்மி சொல்ல, இதை கேட்ட இங்கே அனாமிகா அப்படியே மனசுடைஞ்சு போய் அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்காங்க.
மொத்த பேருமே எல்லாருமே எங்கள் அனாமிகாவை தான் திட்டுறாங்க. திட்டுறது மட்டும் இல்லாமல் இந்த திருட்டுத்தனம் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கண்டிக்கிறாங்க. மகா இந்த சாவி கொத்து இனிமேல் ஊங்கிட்டே இருக்கட்டும். எனக்கு கூட இங்கே இந்த அனாமிகா மேலேயும் சித்ரா தேவி மேலேயும் தான் சந்தேகமாக இருக்குது. ஐஸ்வர்யா தான் ஏதோ காப்பாற்றணுங்கிறதுக்காக பொய் சொல்லியிருப்பாளோன்னு தோணுதுன்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் ஐஸ்வர்யா அப்போ கூட உண்மையை சொல்லவே இல்லை, அமைதியாக தான் இருந்துட்டுருக்காங்க. எதுக்கு இந்த பிரச்சனையில் அதையும் சொல்லிக்கிட்டுன்னு அமைதியாகவே இருக்காங்க. ஆனால் அதுக்காக அமைதியாகவே இருந்துட மாட்டாங்க. கண்டிப்பாக இன்னொரு பிரச்சனை வரும்போது இந்த தாங்கிட்ட இருக்க வீடியோவையும் போட்டு காட்டிடுவாங்க. இதுபோக இங்கே எல்லாருமே திட்டுறாங்க. இதனால் மனசொடைஞ்சு நின்றுட்டுருக்க எங்கள் ஐஸ்வர்யா அனாமிகா எதுவுமே பேசாமல் அழுதுட்டு உள்ளே போயிடுறாங்க. எங்கள் விஜயும் வந்துட்டு அதுக்காக அவளை சமாதானப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக மேலே மாடிக்க போக, எங்கள் தாத்தா பாட்டி எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்த 3 மருமகளும் ஒத்துமையாக இருக்கணும்னு நினச்சோம். இங்கே சித்ரா தேவி மாதிரி இப்போ அனாமிகாவும் அவளை மாதிரியே மாறிட்டு வரான். இதெல்லாம் எப்போ சரியாகுமோன்னு எனக்கு தெரியலைன்னு ரொம்ப பதட்டத்தில் எங்கள் தாத்தா பாட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மகாதான் எங்கள் தாத்தா பாட்டி அப்புறம் ராஜலக்ஷ்மின்னு எல்லாருக்கும் ஆறுதலாக சில வார்த்தைகளையும் சொல்லிட்டு, இந்த குடும்பம் உடையாது, கண்டிப்பாக நல்லா இருக்கும், அனாமிகாவை மாற்ற வேண்டியது ஏன் பொறுப்புன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே இதை கேட்ட சூர்யாவும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே சூர்யாவுக்கு பிரச்சனை வரணும், சூர்யாகிட்டே இந்த பணத்தை ஆட்டையை போடணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கடைசியில் இங்கே அனாமிகாவாலேயே சூர்யா காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அதே நேரம் சூர்யாவும் வந்துட்டு சரியான நேரத்தில் எங்கள் வீடியோ ப்ரூஃபை பார்த்ததுனால வெளியிலையும் காட்டாமல் வீட்டில் வந்து எல்லாரும் முன்னாடியும் நிற்க வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க.